வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். OnePlus Buds Pro இதோட விலை பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா. 10,000 ரூபா அப்படிங்கிற இந்த செக்மெண்ட் நம்ம பார்க்குறப்போ இன்னைக்கு இந்தியாவில் 10,000 செக்மெண்ட்டில் கிங்காக இருக்கிறது ஓப்போனுடைய என்கோ எக்ஸ் பட்ஸ். ஸோ அதுக்கு வேற மறுப்பு பேச்சே கிடையாது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதே 10,000 ரூபா விலையில் ஓப்போனுடைய பங்காளி கம்பெனியான அந்த OnePlusல இருந்து ஒரு இயர்ஃபோன் அவங்க லான்ச் பண்ணுறப்போ கண்டிப்பாக நம்ம அந்த ஓப்போவுடைய கம்பேரிசன் வந்து நம்ம தவிர்க்க முடியாத விஷயம் தான். பட் அதெல்லாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குது, என்ன எது வாங்கலாம், எது பெட்டர் ஆகுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. பட் அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி குயிக்காக பாக்ஸுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோமா? ஓகே, பாக்ஸ் பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா எல்லா OnePlus மொபைல் ஃபோன்ஸ் இல்லை OnePlus ஆடியோ ப்ராடக்ட்ஸ் அவங்க என்ன ப்ராடக்ட்ஸ் போட்டாலும் ஒரே ஒரு தீமில் தான் போடுறாங்க. ஸோ அழகான ஒரு ரெட் அண்ட் ஒயிட் தீமில் ரொம்ப ப்ரொஃபஷனலாக பேக்கிங் பண்ணியிருக்காங்க. பேக் அப்படி கத்தியெல்லாம் எதுக்கு தேவையில்லை, நீட்டாக கையில் பிரிச்சாலே வந்துடுது. பாக்ஸ் திறந்தோடனே உள்ளுக்குள்ளே இந்த இயர்பட்ஸ்னுடைய சார்ஜிங் கேஸ் இருக்குது, அதுக்குள்ளேயே இந்த இயர்பட்ஸை போட்டு வச்சிருக்காங்க. அதை எடுத்து பார்த்தோம்னா கீழே வந்து ரொம்ப நீட்டாக அழகாக வரிசையில் ஒரு 3 டப்பா வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸை எடுத்த உள்ளுக்குள்ள யூசர் மேனுவல் இருக்கு. அப்புறம் எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு புரியாத ஒரு ரெட் கேபிள் கிளப்புக்கு ஒரு கார்டு மெம்பர்ஷிப் ஒன்று இருக்கு. சரி, அந்த பாக்ஸை தள்ளி வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு அழகான ஒரு நீளமான ஒரு பாக்ஸுக்குள்ள இதை சார்ஜிங் பண்றதுக்கு ஒரு USB Type-C கேபிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த இயர் டிப்ஸ், எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து ரொம்ப அழகா நீட்டா ப்ரொஃபஷனலாக பேக்கிங் பண்ணிருக்காங்க. அந்த பேக்கிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த OnePlus இது வரைக்கும் நான் பார்த்த ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்ல கூட இவ்வளவு தூரத்துக்கு ஒரு அழகான ஒரு பேக்கிங் கிடையாது. கிட்டத்தட்ட ஒன் மோர் ப்ராடக்ட்ஸ் இல்லாட்டி சவுண்ட் கோர்னுடைய ப்ராடக்ட்ஸ் அந்த ரேஞ்சுக்கு அருமையாக பேக்கிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். பட் பேக்கிங்காக முக்கியம், நமக்கு இயர்ஃபோன் தானப்பா முக்கியம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது என் காதில் விழுகுது. நீங்கள் காதில் விழுகுது, கண்டிப்பாக இயர்ஃபோன்ஸை போட்டாலே எனக்கு காதில் விழுது. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இதில் இருக்க டிரான்ஸ்பரன்சி மோட், அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சார்ஜிங் கேஸ் பொதுவாகவே இதோட டிசைன் வந்து மேட் ஃபினிஷிங் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும். எனக்கு பர்சனலாக பிடிக்கும் அப்படிங்கிற காரணம் கிடையாது, ரொம்ப ஒரு ஃபங்க்ஷனால ஒரு டிசைன். இது ஈஸியாக கிளாசி ஃபினிஷிங் இருந்துச்சுன்னா ஈஸியாக ஸ்க்ராட்ச் ஆக தெரியும். அதெல்லாம் தெரியாமல் ரொம்ப நீட்டாக ஸ்லீக்காக ஒரு மேட் ஃபினிஷிங்கில் பார்க்குறதுக்கே லுக்காக. இந்த ஃப்ளைட்லலாம் போகிறப்போ சின்ன சின்ன மீன்ஸ்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் வைக்கிற ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு நீட்டான ஒரு பாக்ஸ் பேக்கேஜிங். இந்த பாக்ஸ் பேக்கேஜிங் நீட்டாக உங்களுடைய ஜீன்ஸ் வேஸ்டான ஒரு பாக்கெட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பாக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கலாம். ஃப்ளாட்டாக இருக்குது, அருமையான டிசைன். இந்த பாக்ஸை நீங்கள் இப்போ திறக்கிறப்போ அந்த குவாலிட்டி அப்படியே நீங்கள் குவாலிட்டி ஆஃப் ஃபினிஷிங் உங்களுக்கு நீட்டாக தெரியும். மூட்னா கூட உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபினிஷிங்கில் நீட்டாக லாக் ஆகிருக்கு. அப்படி ஆட்டினா கீழே விழுகிற மாதிரி எனக்கு தெரியல. USB Type-Cக்கான ஒரு சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரே ஒரு லைட்டு தான், ஆனால் உள்ளே திறந்த உடனே உள்ளுக்குள்ளே அழகாக ஒரு மேட் அண்ட் கிளாஸ் கலந்த ஒரு ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. இந்த இயர்ஃபோன்ஸ்னுடைய இந்த இயர்பட்ஸை வைக்கிறதுக்கான இடம் பார்த்தீங்கன்னா நீட்டாக எந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் ரைட்லேருந்து கழட்டினோம்னா நீட்டாக ரைட்டில் வச்சிடலாம், லெஃப்ட்லேருந்து கழட்டினோம்னா லெஃப்ட்டில் வச்சிடறோம். அப்படி மூடிட்டு நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிறப்போ நீங்கள் திறந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக குவிக் பேர் ஆயிடுது. OnePlus மொபைல் ஃபோனாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு அனிமேஷன்லாம் வரும். OnePlus மொபைல் ஃபோன் இல்லாத வேறு எந்த மொபைல் ஃபோன் இருந்தாலும் குவிக் பேர் ஆகுது, ஆனால் அனிமேஷன்லாம் வராது. அந்த செட்டிங்ஸ் எல்லாம் மாற்றுறதுக்கு ஹே மெலடி அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா பல விதமான கான்ஃபிகரேஷன் இருக்குது, அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த சார்ஜிங் கேஸை நம்ம ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு இந்த இயர்பட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த இயர்பட்ஸோடைய டிசைன் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ப்ரோ டிசைன் அதே மாதிரி தான் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. பட் பரவாயில்ல, இதோடைய விலை இதை விட டபுளான விலை. 2 டோன் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷிங் இருக்குது, கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசி ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இந்த கிளாசி ஃபினிஷிங் கொடுத்துருக்க இந்த ஸ்டெம் ஏரியா பார்த்தீங்கன்னா இதில் தான் உங்களுக்கு ஸ்குவீஸ் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ப்ரோலேயே உங்களுக்கு ஸ்குவீஸ் கண்ட்ரோல் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதே மாதிரி இதில் வந்து ஸ்குவீஸ் கண்ட்ரோல் பாட்டை ப்ளே பண்ணுறதுக்கு, பாஸ் பண்ணுறதுக்கு, ப்ரீவியஸ் பாட்டுக்கு போகிறதுக்கு எல்லாத்துக்குமே ஸ்குவீஸ் கண்ட்ரோல் தான். உங்களுக்கு ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் மோட்லேருந்து டிரான்ஸ்பரன்சி மோட் இந்த மாதிரி மோட் ஸ்விட்சிங் பண்ணணும்னா கூட உங்களுக்கு ஒரு 1 செகண்டுக்கு நீங்கள் கண்டினியூஸாக ஸ்குவீஸ் பண்ணிங்கன்னா மாறிடுது. ஜென் ஏர் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட் இருக்குது. இது வந்து எனக்கு ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு மோட் ஆயிடுச்சு. இப்போ வீட்டெல்லாம் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறப்போ என்ன செய்வோம்னா, பொதுவாகவே நம்ம வேலை பார்க்குறப்போ காதில் போட்டு ஒரு பாட்டு கேட்டுட்டு இருப்போம். அந்த பாட்டு சில சமயம் வேலை பார்க்கறத டிஸ்டர்ப் பண்ணும். ஆனால் இந்த ஜென் ஏர் மோட்ல பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு ஒயிட் நாய்ஸ் உங்களுக்கு ப்ளே பண்ணிட்டு இருக்கு. இந்த ஒயிட் நாய்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சன்ரைஸ் நாய்ஸ் இல்லாட்டி சன்செட் நாய்ஸ் இல்லாட்டி வாட்டர் போகிற நாய்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரியான வாய்ஸ் வேணுமோ அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் இதில் ஏற்றிக்கலாம். ஸோ அந்த ஒரு நாய்ஸ் கண்டினியூஸாக 3 செகண்ட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஒயிட் நாய்ஸ் கண்டினியூஸாக காமான ஒரு மியூசிக் உங்களுக்கு இயர்ஃபோன்ஸில் ப்ளே ஆகிக்கிட்டே இருக்கும். பட் எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு ஃபீச்சர் இந்த ஜென் ஏர் மோட். வேட் டிடெக்ஷனுக்கான சென்சரும் கொடுத்துருக்காங்க, மைக்ஸ் இருக்குது, உங்களுக்கு இயர்ஃபோன்ஸில் காதில் வந்து நீட்டாக அழகாக பொருந்தது. ஃபிட்டிங் பிரச்சனை
இருக்கவே இருக்காது. ஃபிட் டெஸ்ட்டும் நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஹேமெலடி ஆப்பில் நீங்கள் ரன் பண்ண உடனே இந்த சூஸ் பண்ண இயர்பட்ஸ் வந்து உங்கள் காதில் பர்ஃபெக்டாக ஃபிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிட்டிங் டெஸ்ட் இருக்குது. அதை நீங்கள் ரன் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் சூஸ் பண்ண இயர்பட்ஸ் கரெக்டாக இல்லையா அப்படின்னு தெரிஞ்சிடும். அது தவிர உங்களுடைய காதோடைய சென்சிட்டிவிட்டி ஏத்தாப்பில் இந்த இயர்பட்ஸினுடைய வால்யூம் வந்து பூஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் இதில் இருக்குது. இதை போட்டுட்டு தாராளமாக ஜாகிங் போகலாம், வாக்கிங் போகலாம். ஐபி ரேட்டிங் இருக்குது. தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாது, ஸ்வெட் பட்டாலும் ஒன்றும் ஆகாது. ஆடியோ குவாலிட்டின்னு பார்க்குறப்போ நம்ம கண்டிப்பாக ஓப்போனுடைய என்கோ எக்ஸை நம்ம கம்பேர் பண்ணி ஆகணும். எனக்கு கிட்டத்தட்ட ஒரே ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது. பேஸ் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு தம்பிங்கான ஒரு பேஸ், நல்ல டிஸ்டிங்டான பேஸ், உங்களுக்கு ரொம்ப என்ஜாயபிளான பேஸ் இருக்குது. ஸோ இந்த பேஸ் வந்து மற்ற ஃப்ரீக்வன்சியில் போய் பொல்யூட் பண்ணாமல் கலங்காமல் நீட்டாக கிளியராக டிஸ்டிங்டாக இருக்குது. வாய்ஸ்னுடைய கிளாரிட்டி நல்லா இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட்டினுடைய கிளாரிட்டி, அதாவது லோ நோட்ஸினுடைய கிளாரிட்டி இருக்குது. ரொம்ப ஒன்றும் அதாவது 10,000 பார்க்குறப்போ நம்ம இதை ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறோம். எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டினுடைய கிளாரிட்டியுமே பார்த்தீங்கன்னா இருக்கான்னு பார்த்தா சில இன்ஸ்ட்ருமெண்ட்டுடைய கிளாரிட்டி லைட்டாக மிஸ் ஆகுது. ஒரு சில ஃப்ரீக்வன்சி அங்கே இங்கே மேலே போகிற மாதிரி எனக்கு தெரியுது. ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சிக்கான செப்பரேஷன் நல்லா டிஸ்டிங்டாக கிளியராக இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் எனேபிள் பண்ணியிருக்கிறப்போ நாய்ஸ் கேன்சலேஷனுடைய திறன் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. எனக்கு ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ப்ரோவில் கிடைக்கக்கூடிய ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் ரேஞ்சுக்கு அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் நீங்கள் எனேபிள் பண்ணியிருக்கிறப்போ உங்களுக்கு சவுண்டினுடைய குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது, வேற லெவலில் இருக்குது. அதாவது நீங்கள் பேஸ் எல்லாம் வந்து ரொம்ப டிஸ்டிங்டாக நீங்கள் ஃபீல் பண்ணலாம். வாய்ஸ் கிளாரிட்டியாக இருக்கட்டும், இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட் ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டிங்டாக நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் நீங்கள் ஆஃப் பண்ண உடனே லைட்டாக ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி அங்கே எங்கே போகிறது உங்களுக்கு தெரியுது. லைட்டாக டிஸ்டார்ஷன் ஆகிற மாதிரி எனக்கு தெரியுது. ஆனால் ஹை வால்யூம் டிஸ்டார்ஷன் எந்த ஒரு செட்டிங்ஸ்லையும் உங்களுக்கு கிடையாது. டிரான்ஸ்பரன்சி மோடில் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி மோடினுடைய எஃபெக்டிவ்னஸ் நல்லா இருக்குது. ஓப்போ என்கோ எக்ஸில் இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. அதுக்கு இதுக்கும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. டிரான்ஸ்பரன்சி மோடில் டிரான்ஸ்பரன்சி மோடோட கிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ப்ரோ. ஸோ அதை வச்சு நான் கம்பேர் பண்ணுற வேண்டிய சூழ்நிலையில் இருக்கேன். பட் ஆனால் அது ரெகுலர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். காதில் நீங்கள் ஒரு இயர்ஃபோன்ஸ் நீங்கள் மாட்டிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கே இருக்காது. நாள் பூரா போட்டிருந்தாலும் உங்களுக்கு எல்லாமே கிளியராக கேட்கும். அவ்வளோத்துக்கு ஒரு ஆர்டிஃபிஷியலாக உங்களுக்கு இருக்காது. ஆனால் இந்த இயர்ஃபோன்ஸில் போட்டு நீங்கள் டிரான்ஸ்பரன்சி மோட், இப்போ நான் போட்டிருக்க டிரான்ஸ்பரன்சி மோடில் தான் இருக்குது. இப்போயுமே பார்த்தீங்கன்னா நான் பேசுகிறது வந்து ஒரு சின்ன ஒரு லேக் அந்த மைக்கில் இன்புட் ஆகி நம்ம காதில் வரப்போ ஒரு சின்ன ஒரு மைன்யூட் லேகை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். காதில் நீங்கள் மாட்டிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு சென்சேஷனும் கூடவே சேர்ந்து இருக்கு. இதே ஒரு எஃபெக்ட் தான் எனக்கு ஓப்போ என்கோ எக்ஸ்லயே இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ஓப்போ என்கோ எக்ஸ்ல எனக்கு ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனும் சரி, டிரான்ஸ்பரன்சி மோடுமே சரி, இதை விட ஒரு படி கம்மி. ஸோ OnePlus பொறுத்த மட்டும் அதை விட ஒரு படி கூட பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பாராட்ட வேண்டிய விஷயம். கால்ஸ் பேசலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கால்ஸுக்கு அருமையான இயர்ஃபோன்ஸாக இருக்கு. மைக் குவாலிட்டி டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில சாம்பிள்ஸ் கேட்டு பாருங்க. OnePlus Buds Pro-னுடைய சவுண்ட் குவாலிட்டி அவுட்டோர் கண்டிஷனில், டிராஃபிக் கண்டிஷனில் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் எனேபிள் பண்ணிக்கிறப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். இதே OnePlus Buds Pro இன்டோர் கண்டிஷனில் எந்த விதமான சவுண்டும் இல்லாமல் நான் உட்காந்து பேசுகிறப்போ என்னுடைய வாய்ஸ் கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு கேளுங்க. கேம் விளையாடலாமான்னு கேட்டிங்கன்னா கேமுக்குமே பார்த்தீங்கன்னா லோ லேட்டன்சி மோட் உங்களுக்கு டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு இந்த ஸ்குவீஸ் பண்ணுற இந்த ஆக்ஷன், இந்த ஜெஸ்டர் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு நோட் பண்ணுங்கள். ஓப்போ என்கோ எக்ஸில் டச் ஜெஸ்டர் உண்டு. டச் ஜெஸ்டர் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா, இந்த மாதிரி ஸ்குவீஸ் பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்க வேண்டியது. என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்குவீஸ் பண்ணுற இது வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. ஏன்னா நான் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த இயர்ஃபோன்ஸ் நம்ம தேட வேண்டியதாக இருக்குது. அந்த ஸ்டெம் எங்கே இருக்குப்பா, காதில் போட்டிருக்கப்போ பட்ஸில் நம்ம டச் பண்ணோம்னா சும்மா அடி காது டச் பண்ணால் போதும், நமக்கு ஈஸியாக அக்சஸ் பண்ணிடலாம். இந்த பட்ஸ் எங்கே இருக்கும்போது அது எங்கேப்பா இருக்குது அப்படின்னு ஒரு செகண்ட் லைட்டாக நம்ம தேட வேண்டியதாக இருக்குது. அதே நேரத்தில் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கிறப்போ, ஜாகிங் போயிட்டு இருக்கிறப்போ இதை பிடிச்சி நம்ம ஓடணும்னா பாதி நேரத்தில் கையோட வந்துடுது. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்கன்வீனியன்ஸ் இந்த ஸ்குவீஸ் ட்ரிகரில் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு ஓகேயா அப்படின்னு பார்த்துக்குங்க. டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட் இதில் கொடுத்துருக்கா சொல்கிறாங்க. டால்பி அட்மாஸ் எஃபெக்டை வந்து இயர்ஃபோன்ஸில் எப்படி ஃபீல் பண்ணுறது எனக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. நான் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் கண்டென்ட்லாம் நான் ப்ளே பண்ணி பார்த்தேன். ரொம்ப ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு OnePlus மொபைல் ஃபோனாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. செட்டிங்ஸ்குள்ளே போனவொடனே உங்களுக்கு எல்லா விதமான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன பிரச்சனைன்னு தெரியல. இந்த OnePlus Nord 2ல எனக்கு செட்டிங்ஸில் வந்து இந்த பட்ஸ் ப்ரோவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான எந்த ஆப்ஷனுமே எனக்கு வரல. ப்ராப்ளி ஏதாவது சாஃப்ட்வேர் அப்டேட்டுக்கு அப்புறமா வருமா என்னன்னு தெரியல. OnePlus Nord 2ல எனக்கு வரல. பட்
மற்ற எல்லா OnePlus மொபைல் ஃபோன்லயும் வருது அப்படின்னு சொல்றாங்க. பட் இருந்தாலுமே நான் என்னுடைய மொபைல் ஃபோன்ல ஹே மெலடி அப்படிங்கிற அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி பார்த்தேன். ஸோ இந்த ஹே மெலடி அப்ளிகேஷன்ல பாத்தீங்கன்னா எல்லா விதமான கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இயர்பட்ஸ் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு இருக்கு. சிங்கிள் ஸ்குவீஸையோ இல்ல டபுள் ஸ்குவீஸையோ அதை வந்து நீங்க மாத்த முடியாது. ஆனால் ட்ரிபிள் ஸ்குவீஸை வந்து நீங்க வேற ஆக்ஷனுக்கு நீங்க வச்சுக்கலாம். ரைட்ல என்ன ஆக்ஷன் வரும், லெஃப்ட்ல என்ன ஆக்ஷன் வரும்னு சொல்லிட்டு ஸ்குவீஸ் அண்ட் ஹோல்டு 1 செகண்டுக்கு நீங்க ஸ்குவீஸ் அண்ட் ஹோல்டு பண்ணீங்க அப்படின்னா நாய்ஸ் கேன்சலேஷன் மோட்ல இருந்தீங்கன்னா அது ஆஃப் ஆகும். அந்த ஆஃப் ஆன மோட்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி மோட்ல போகும். டிரான்ஸ்பரன்சி மோட்ல இருந்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் மோட் வரும். லாங் ஸ்குவீஸ்க்கு ஜென் மோட் ஏர் இருக்குன்னு சொன்னேன். ஸோ ஜென் மோட் ஏர்ல என்னென்ன மாதிரி சவுண்ட் எல்லாம் வேணும்னு சொல்லிட்டு நீங்க முடிவு பண்ணிக்கலாம். அது தவிர இந்த OnePlus ஆடியோ ஐடி உங்களுடைய காதுக்கு ஏத்தாப்புல ஒரு டெஸ்ட் ரன் பண்ணி ஒரு ஆடியோ சிக்னேச்சர் கொடுக்குது பாத்தீங்களா, சோ அது இருக்கு. அதுக்கப்புறமா இயர்பட்ஸ் உடைய ஃபிட்டிங் டெஸ்டும் கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன்ல. இயர்போன்ஸ் உடைய பேட்டரி பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கு, கேஸ் உடைய பேட்டரி பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கு, எல்லாமே அந்த அப்ளிகேஷன்லயும் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே, பேட்டரியை பத்தி நம்ம பேசுவோம். சோ இந்த சார்ஜிங் கேஸ்ல பாத்தீங்கன்னா 520 mAh கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இயர்பட்ஸ்லயும் 40 mAh கான பேட்டரி இருக்கு. USB Type C மூலமா சார்ஜ் பண்றதை தவிர வயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட் இதுல இருக்கு. ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் நம்ம ஆன் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா இந்த இயர்பட்ஸ்ல நீங்க பாட்டு கேட்கறது ஒரு 5 hours வரைக்கும் வரும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. என்னுடைய டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 4 to 4.5 hours வரைக்கும் எனக்கு கிடைச்சது. ஆனா ANC நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா 7 hours அவங்க சொன்னாலுமே எனக்கு 8 hours வரைக்கும் எனக்கு பேட்டரி லைஃப் கிடைச்சது. இந்த பட்ஸ் எடுத்து இந்த கேஸுக்குள்ள போட்டோம்னா மொத்தமா ஒரு 5 hours வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட் சார்ஜ் கிடைக்குது. ஸோ ஓவராலா இந்த OnePlus Buds Pro நல்லா இருக்கா இல்லையான்னு கேட்டிங்க அப்படின்னா நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. விலை பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ கொஞ்சம் காம்படிட்டிவா இன்னும் கொஞ்சம் விலையை குறைச்சி அவங்க லான்ச் பண்ணிருக்கலாம். பட் 10,000 ரூபாய் அப்படின்னு வைக்கிறப்போ நம்மளுடைய சேனல்ல ஏற்கனவே ரிவ்யூ பண்ண சவுண்ட் கோர் லிபர்ட்டி Air 2 Pro அதுவும் 10,000 ரூபாய் தான். அதுலேயும் இந்த மாதிரி டிரான்ஸ்பரன்சி மோட், ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் மோட், இந்த மாதிரி பல விதமான விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ ஆடியோ குவாலிட்டி நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு OnePlus Buds Pro வந்து நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கு. ரொம்ப க்ளோஸா நம்பர் 2 பொசிஷன்ல ஓப்போனுடைய என்கோ எக்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கும் அடுத்தபடியில் இன்னுமே ரொம்ப டைட்டா க்ளோஸா ஃபாலோ பண்றது சவுண்ட் கோர்னுடைய லிபர்ட்டி Air 2 Pro. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் மாதிரி உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க்க பாரதம். நன்றி, வணக்கம். Get it.